Imagine you're in a room like this. நீங்கள் இந்த ரூமை ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீட்டான ரூமை மாற்றுறீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் டேட்டா மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் டேட்டா wrangling. எஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டேட்டா wrangling கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு டேட்டா ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே யூல் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வர டேட்டா எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாகவோ இல்லை ஒரு நீட் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இட் கேன் பி இன் எனி ஃபார்ம். ஒரு பிடிஎஃப் வரலாம், இல்லை வந்து ஒரு ரா டேட்டா ஜஸ்ட் சர்வே எடுத்த மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து, ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் எப்படி ஒரு ரீடபிள் ஃபார்மேட், ஒரு யூஸபிள் ஃபார்மேட்டாக மாற்றுறீங்க அப்படின்றது தான் இந்த டேட்டா wranglingஓட கான்செப்ட், ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இந்த டேட்டா wrangling வந்து ஒரு இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் கான்செப்ட், ஓகேவா? ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட 80% ஆஃப் த ஒர்க் இந்த டேட்டா wrangling தான் போகுது. Because he needs to be convert this raw data into a meaningful form to consume, ஓகேவா? அந்த ஒரு டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் ரொம்பவே அதிகமான நேரம் வந்து தேவைப்படுது, ஓகேவா? ஸோ we don't need to waste our time, so let's jump into the video. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு 80% ஆஃப் த ஒர்க் வந்து இதுலேயே கன்சியூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வாட் இஸ் டேட்டா wrangling. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்டெப்பு, விச் மீன்ஸ் தட் அந்த ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் இருக்குல்ல, ஒரு டேட்டா வந்து நீங்கள் ஒரு யூஸபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்காக பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு தான் வந்து இந்த டேட்டா wranglingனு சொல்லுவோம். ஸோ இட் கேன் பி அப்ளைட் டு ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் ஆர் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இட் வில் ஆல்வேஸ் மேக் அ டேட்டா கன்சிஸ்டன்ட் அண்ட் யூஸபிள், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், ஒய் இட்ஸ் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா கிடச்சோன்னா எனக்கு தான் டேட்டா இருக்குது, நான் டேரெக்டாக போயிட்டு எனக்கு வேணுங்கிற அனாலிசிஸ் நான் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு உங்களால் போக முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப் க்ராஸ் பண்ணி தான் நீங்கள் அதுக்கு போய் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும், நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? விச் மீன்ஸ் நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சர்வே எடுக்கிறோன்னா அதில் வந்து மேபி உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மறந்தாது விட்டுருக்கலாம். ஏதோ சம் கைண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் வந்து அந்த டேட்டாவில் இருக்கும். அதை வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்லை ஒரு டேட்டா அனாலிசிஸாவோ நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்தாகும், ஓகேவா? ஸோ அந்த அன்சர்டனிட்டிஸை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலான்றதை வந்து இந்த டேட்டா wrangling கான்செப்ட் வந்து கவர் பண்ணும். And the good wrangling improves the data quality, which directly improves the insight, model performance and downstream business decisions. ஸோ நீங்கள் இந்த பேசிக்கான விஷயத்தை ஹேண்டில் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து மாடல் பில்டிங்க்கு போனீங்கன்னா உங்களோட அவுட்புட்டுமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே ஒரு பிலோ த ஆவரேஜாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து அதில் கிடைக்காது, ஓகேவா? அண்ட் இதில் வந்து இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதோட ஸ்டெப்ஸ் என்ன, ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவரி. ஸோ டிஸ்கவரி அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கிது இல்லை, ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து டிஸ்கவரி ஸ்டேஜில் வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் டு திஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரிங். ஸோ ஸ்ட்ரக்சரிங் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட அந்த ரா டேட்டா வந்து நீங்கள் ரீஷேப் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு வேணுங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரீஷேப் பண்ணுறீங்க. அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரிங் ஸ்டெப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்கீமா ஃபார்ம் பண்ணுறது, இல்லை 2-3 டேபிள்ஸ் இருக்குது ஒன்றா ஜாயின் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரிங் ஃபார்மேட்டில் வரும், ஓகேவா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் கிளீனிங். ஸோ கிளீனிங்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது, அப்புறமாட்டி ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறது, அப்புறமாட்டி ஏதாவது இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்டில் இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கிளீனிங் ப்ராசஸில் வந்துடும். நெக்ஸ்ட் டு திஸ் என்ரிச்மெண்ட். ஸோ என்ரிச்மெண்ட் என்ன சொன்னீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டேட்டா கிடச்சிச்சு, ஓகேவா? ஸோ இதில் ஒரு 2-3 டேட்டாவை கம்பைன் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் இட் வில் பி அ மீனிங்ஃபுல் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள்,
உங்கள்கிட்ட வந்து வெதர் டேட்டா இருக்குன்னா ஸோ அன்னைக்கான வெதர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு வேறு சில ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த என்ரிச்மெண்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இஸ் வேலிடேஷன். ஸோ வேலிடேஷன் என்ன சொல்கிறோம்னா it will check the wrangled data which meets your business requirement. அதாவது உங்களோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டாவை வந்து டேட்டா மசேஜ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு வேலிடேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து இந்த ஸ்டெப்ஸில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் திங் இஸ் பப்ளிஷிங். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்தீங்களா ஸ்டேஜஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா பண்டில் பண்ணி இதை ஃபைனலாக அவுட் கொடுக்குறீங்க. ஸோ அது வந்து பப்ளிஷிங் ஸ்டேஜில் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லையும் வந்து ஐ மீன் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் மோஸ்ட் காமனான ஸ்டெப்ஸ். ஓகேவா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் we are stepping into a real world problem. ஸோ உங்களுக்கு இப்போ வரையுமே வந்து பேசிக்கான ஐடியாஸ் விச் மீன்ஸ் ஒரு டேட்டா wranglingன்ற கான்செப்ட் வந்து எதை பற்றி வருது, அதில் என்ன பண்ண போகிறோன்றது வந்து சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸான லைப்ரரிஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான பேசிக் பைத்தானை யூஸ் பண்ணி இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து லிஸ்ட் அண்ட் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஏதாவது கண்டிஷனல் லாஜிக்ஸ் லைக் இஃப் எல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஃபார் பெட்டர் அவுட்கம். ஸோ ஓகேவா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸில் மட்டும்தான் நம்பைன்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டு தட் we are not using any of the libraries. ஓகேவா? ஸோ we'll go on to it. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா wrangling ரியல் வேர்ல்ட் எக்ஸசைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆஸ்திரேலியன் டேக்ஸ் கேல்குலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் which is depend on ஆஸ்திரேலியன் எக்கனாமி. ஓகேவா? the first thing இதில் வந்து you are going to solve a practical problem, calculate a tax refunds for 10 employees based on Australian taxation rules. This brings together data processing, loops and real world business logics. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒரு 10 பேர் வந்து ரேண்டமாக பிக் பண்ணிவிட்டு அவங்களோட டேக்ஸ் ரீஃபண்ட்ஸை பற்றி நம்ம ஒரு யூஸ் கேஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? Move on to the first question. Generated salary data. So we need to generate 10 individuals weekly before tax salaries using a normal distribution. அதாவது மீன் வந்து $1,431 and standard deviation of $527 and the output should be a Python list of 10 salary values. ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு நாம் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பைன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். நம்பை இஸ் நத்திங் பட் நியூமரிக்கல் பைத்தான். இதை வந்து ஒரு நியூமரிக்கல் பேஸ்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நீங்கள் வந்து எந்த ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நம்பை லைப்ரரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ நோ நீட் டு சிட் அண்ட் திங்க் ஆன் த பேசிக் கேல்குலேஷன்ஸ். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த லைப்ரரியிலே வந்துடும். யூ கேன் யூஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து np.random.seed42 போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா ரீப்ரொடியூசபிலிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் இந்த கோட் ரன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அவுட்புட்ஸ் வரும். பிகாஸ் இந்த ரேண்டம்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த கோட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் திங் வந்து நான் வந்து ஒரு np.random.normal distribution ஆஃப் அங்கே முன்னாடி ப்ரேயராக கொடுத்துருந்த மீன் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் 10 மெம்பர்ஸ். இதை போட்டு நான் அந்த வீக்லி சேலரின்ற வேரியபிளை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வீக்லி சேலரியை பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து ஒரு அரே ஆஃப் அந்த 10 மெம்பர்ஸோட வீக்லி சேலரி வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து இதுதான். அண்ட் த செகண்ட் திங் இஸ் டு கேல்குலேட் த ஆனுவல் இன்கம் டேக்ஸ். ஆனுவல் இன்கம் டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ வந்து வீக்லி சேலரி வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு 1 இயருக்கு வந்து 52 வீக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ 52 வீக்ஸை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இயர்லி சேலரி கிடச்சிரும். ஸோ using Australia's 23 to 24 tax brackets, calculate each person's annual income tax based on their yearly salary. ஓகேவா? ஸோ அந்த டேக்ஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0 to $18,200 இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அண்ட் 18,201 45,000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 19, அது 19 கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு அந்த $1 ஓவர் அந்த 1,800, சாரி 18,200, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த வீக்லி சேலரியை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் கோடில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் திஸ் லாஜிக் வித் இஃப் ஆர் இஃப் எல்ஸ் கண்டிஷன், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் லைப்ரரிஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் இன்கம்னு ஒரு எம்டி லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எஸ் இன் வீக்லி சேலரி ஆனுவல் இன்கம் டாட் அப்பண்ட் ஆஃப் 52 வீக்ஸ் சொன்னேன்னா, ஸோ 52 வீக்ஸ் இன்ட்டு அவங்களோட வீக்லி சேலரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 10 மெம்பர்ஸோட ஆனுவல் இன்கம் கிடச்சிடும். ஸோ ஆனுவல் இன்கம் நான் ஒரு லிஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் திங் இன்கம் டேக்ஸ் வந்து எம்டி லிஸ்ட் வச்சுட்டேன். ஃபார் இன்கம் இன் ஆனுவல் இன்கமில் இருக்கிற அந்த 10 பேரோட ஆனுவல் இன்கம்மை எடுத்து அதை வந்து இந்த டேக்ஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதோட கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 18,200 கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம். இஃப் இட் இஸ் less than 18,200 means it is a 0, ஓகேவா? 0.0. நெக்ஸ்ட் எல்சிஃப் கண்டிஷனில் இன்கம் வந்து 45,000 கீழே இருக்கான்னு பார்க்குறோம். அது இல்லை அப்படின்னா அந்த 19 சீன் போட்டிருந்தாங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ டிவைடட் பை 100, 0.19 இன்ட்டு இன்கம் மைனஸ் அந்த 1,800, புரிஞ்சுச்சா? ஸோ பிஃபோர் ப்ராக்கெட்டில் இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டில் எத்தனை அந்த 45,000க்குள்ளே எவ்வளோ வந்திருக்கோ அந்த வேல்யூ போட்டுக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 1,20,000 கீழே இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள டேக்ஸ் ப்ராக்கெட். அதே மாதிரி 1,80,000 எல்ஸு லாஸ்ட்டாக உள்ளது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிறோம், டேக்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். இன்கம் டேக்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் டேக்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக வர்றது தான் டேக்ஸ். ஸோ அதை வந்து நான் அந்த இன்கம் டேக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக எனக்கு என்ன ஜென்ரேட் ஆகிருக்குன்னு தெரியணுன்றதுக்காக ஃபார் லூப்பில் ஒரு பர்சனோட ஆனுவல் இன்கம் இவ்வளவு, இன்கம் டேக்ஸ் வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன், ஓகேவா? திஸ் இஸ் அ ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். உங்களுக்கு ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும், ஆன்சர் இப்படி தான் வரும். இந்த மாதிரி வந்துடும். அண்ட் த தேர்ட் திங் இஸ் கேல்குலேட் வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ். அதாவது என்கிட்ட இப்போ ஒரு வீக்லிக்கு இவ்வளோ இன்கம் வருதுன்னா அதை என்னோட நான் வச்சுக்கிறதுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணணும், அதான் வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸு. த எம்ப்ளாயர் டிடெக்ட்ஸ் வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஈச் வீக் யூஸிங் த ATO ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கீழே கொடுத்துட்டாங்க. அது வந்து ஆஸ்திரேலியன் டேக்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபார்முலா வந்து y = a × x + 0.99 - b, இதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸுன்றது வந்து வீக்லி சேலரி, ஏபின்றது கோஎஃபிஷியன்ட், இதை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீ ரூல் என்னென்னா ஃபார் வீக்லி ஏர்னிங்ஸ் அண்டர் 359 வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து 0, ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அந்த எக்ஸ் இருக்குல்ல, ஸோ எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு சேல்ரி ப்ளஸ் அந்த 0.99 கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஒய் பிகாஸ் ஆஃப் அங்கே ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ எக்ஸ் + 0.9 அதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு திங் கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் வந்து 359 கம்மியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி 0, அண்ட் 359 × 438 இருந்துச்சுன்னா அது வந்து ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் கொடுக்குறோம். இதே மாதிரி எல்லா கண்டிஷனுக்கும் கொடுத்துக்கிறோம். ஃபைனலாக ஒய் = அந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுறோம், a × x - b. இங்கே எக்ஸு வந்து நம்ம ஏற்கனவே மேலே கேல்குலேட் பண்ணியது சேலரி × 0.99. ஸோ நம்மளுக்கு வீக்லி வித்ஹோல்டிங் வந்து கிடச்சிருச்சு, வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேக்ஸை வந்து நான் வித்ஹோல்டிங் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி லைக் திஸ். And calculate the tax refund for each person. Determine if they are entitled to a tax refund at end of financial year.
ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிகிறப்போ அவங்களோட டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து கேல்குலேட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக வந்து அவுட்புட் எப்படி இருக்கணும்னா பர்சன் 1 வீக்லி சேலரி இவ்வளோ, வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் இவ்வளோ, வீக்லி இன்கம் இவ்வளோ, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் வித்ஹோல்டிங்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபார் லூப்பில் போட்டு ஆனுவல் வித்ஹோல்டிங் டாட் அப் அண்ட் ஆஃப் அங்கே பண்ண மாதிரியே வந்து அந்த டேக்ஸு இன்ட்டு 52 வீக்ஸ். ஸோ அதை போட்டு அந்த ஆனுவல் வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து அங்கே வச்சுக்கிறோம். டேக்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும்னா ரீஃபண்ட் ஈக்குவல் டு ஆனுவல் வித்ஹோல்டிங் எவ்வளோ அதிலிருந்து இன்கம் டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வித்ஹோல்டிங் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த ரீஃபண்ட் தான் உங்களுக்கு கடைசியாக வரப்போகுது. ஸோ அதை வந்து டேக்ஸ் ரிட்டர்னில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இதே மாதிரி வீக்லி இன்கம் கண்டுபிடிக்கணும். வீக்லி இன்கமில் வந்து எனக்கு வீக்லி சேலரி மைனஸ் வித்ஹோல்டிங் டேக்ஸ், எனக்கு ஒரு வீக்குக்கு வந்து $1000 வருது அப்படின்னா $1000 மைனஸ் வித்ஹோல்டிங் டேக்ஸ் எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் உங்கள் வீக்லி சேலரி. ஓகேவா? ஸோ இந்த வீக்லி இன்கம் வந்து ஒரு வேரியபிளில் அப்பன் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஃபார் லூப் போட்டு அந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் பர்சன் வந்து பர்சன் ஐடி, அதாவது 1 2 3 4 5 அந்தது, வீக்லி சேலரி வீக்லி சேலரி ஆஃப் ஐ, வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் என்ன, வீக்லி இன்கம் என்ன, இன்கம் டேக்ஸ் என்ன, டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன. ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். அங்கே லாஸ்ட்டாக வந்து 2f.2f.2f போட்டிருக்கோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். உங்களுக்கு வர்ற ரிசல்ட் வந்து ஃப்ளோட் வேல்யூவாக வர்றதுனால அந்த வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்போ 2 டிஜிட் மட்டும் இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 5%க்கு வந்து இங்கே இருக்குது அண்ட் த நெக்ஸ்ட் 5%க்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி சேலரி வந்து 16,092.77, வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து 401.60 அண்ட் வீக்லி இன்கம் வந்து 1291. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 10%க்கு வந்து வந்துருச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் சூப்பர் ஆனுவேஷன். இது வந்து ஒரு அடிஷ்னல் கான்செப்ட். இது என்னென்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஸ் 11% ஆஃப் த சேலரி ஆஸ் பிஃபோர் டேக்ஸ் சூப்பர் ஆனுவேஷன். ஸோ இந்த சூப்பர் ஆனுவேஷன் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 11% வந்து உங்கள் சேலரியிலேருந்து எடுத்துக்குவாங்க. பட் இட் இஸ் நாட் அ டேக்ஸபிள் ஒன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ முன்னாடி பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் பண்ணணும் வித் திஸ் சூப்பர் ஆனுவேஷன் ஆஃப் 11%. ஓகேவா? ஸோ இதில் கோடு தான் சேம். அது ஃபஸ்ட்டு வீக்லி சேலரி மட்டும் இருந்துச்சு. ஓகேவா? இப்போது அதோடு சேர்ந்து சூப்பர் ஆனுவேஷனும் வருது. ஸோ அப்போது உங்களோட சூப்பர் ஆனுவேஷன் வந்து உங்கள் வீக்லி சேலரியிலேருந்து 11%. ஓகேவா? ஸோ அப்போது உங்களோட பேஸ் சேலரி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். அதுதான் இந்த கோடு. பேஸ் வீக்லி சேலரி டாட் அப் அண்ட் ஆஃப். பேஸ் வீக்லி சேலரி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து அப் அண்ட் ஆஃப். ஸோ எஸ் இஸ் யுவர் வீக்லி சேலரி. ஸோ இந்த சூப்பர் ஆனுவேஷன்றது வந்து உங்கள் வீக்லி சேலரியிலேருந்து 11% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீக்லி சேலரி வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ வீக்லி சேலரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து சேலரி, உங்களோட ஆக்சுவல் சேலரி ப்ளஸ்ஸு அந்த சேலரியிலேருந்து 11%. ஓகேவா? ஸோ 0.11 இன்ட்டு சேலரி வந்து போடுறோம். யூ கேன் சி ஹியர் சேலரி ப்ளஸ் 0.11 இன்ட்டு சேலரி. ஸோ இதே இந்த சேலரி நீங்கள் காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா 1 + 0.11 இருக்கும். ஸோ 1.11 இன்ட்டு சேலரி. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் ஃபார்முலா. ஸோ வீக்லி சேலரி வந்து நம்மள்கிட்ட இருக்குது. வீக்லி சேலரி நம்மள்கிட்ட இருக்குது. இந்த சேலரி தான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1.11 போட்டுருக்கோம். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். எஸ் டிவைடட் பை 1.11. ஸோ நம்மளுக்கு பேஸ் வீக்லி சேலரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேஸ் சேலரியிலேருந்து 11% தான் உங்களோட சூப்பர் ஆனுவேஷன் காஸ்ட். ஸோ இந்த சூப்பர் ஆனுவேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிச்சி சூப்பர் கான்ட்ரிபியூஷன்ற லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் ஐன் ரேஞ்சு லென் ஆஃப் வீக்லி சேலரி என்னவோ அந்த வீக்லி சேலரியை வந்து அந்த வீக்லி சேலரி ரெண்ட்டுக்கு வந்து ஃபார்லூப் போட்டு டோட்டல் செக் ஈக்குவல் டு பேஸ் வீக்லி சேலரி, அந்த பேஸ் வீக்லி சேலரியும் ப்ளஸ்ஸு சூப்பர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐயும் ஆட் பண்ணி இதுவும் அந்த வீக்லி சேலரியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறோம். ஓகேவா? திஸ் இஸ் அ செக்கிங் ப்ராசஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம். உங்களோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும்.
பேக்கேஜ் செக் வந்து 1692.77, வீக்லி சேலரி வந்து 1692.77. ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ண வேலிடேஷன் வந்து கரெக்ட் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங், ரீகால்குலேட் வித் சூப்பர்அனுவேஷன். முன்னாடி சூப்பர்அனுவேஷன் இல்லாமல் பண்ணோம், இப்போ சூப்பர்அனுவேஷனோட அந்த 10 பேருக்கும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் கான்செப்ட். அதுவும் சேம் அவுட்புட் ஃபார்மேட் தான். ஸோ இதுக்கு கோட் வந்து, ஸோ இதான் உங்களுக்கு அந்த கோடு. ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் பேக்கேஜ் எவ்வளோன்றதை வந்து கால்குலேட் பண்ணணும். சேம் லைக் 52 வீக்ஸ்க்கு வந்து உங்களோட வீக்லி இன்கம் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் பேக்கேஜ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் சூப்பர் அனுவேஷன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணணும். இதை நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ சூப்பர் கான்ட்ரிபியூஷனை வந்து 52 வீக்ஸ்க்கு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு per பர்சனோட சூப்பர் அனுவேஷன் காஸ்ட் வந்து கிடச்சிடும். இதே மாதிரி taxable income when super is treated as a before tax deduction. பிஃபோர் டேக்ஸ் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூப்பர் அனுவேஷன் வந்து எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது வித் சூப்பர். ஓகேவா? அதே மாதிரி அந்த டைமில் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுறது கீழே அந்த இஃப் கண்டிஷனோட கோடு நம்ம மேலே போட்ட அதே கோடு தான், சேம் கோடு தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இதை வந்து தனியாக ஒரு வேரியபிள் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். சிமிலர்லி இதே மாதிரி வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் பேஸ்ட் ஆன் அ பேஸ் சேலரி. இப்போது உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் அனுவேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். அந்த பேஸ் சேலரி வச்சு உங்களோட வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆனுவல் வித்ஹோல்டிங் டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திங் வந்து வீக்லி இன்கம் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே சூப்பர் அனுவேஷன் இன்க்ளூடட். போனதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைனலி அந்த இதை வந்து நம்மளோட டிசைடு அவுட்புட் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும், சிமிலர். ஓகேவா? பட் இதை வந்து நான் ஒரு கம்பேரிசனாக போட்டிருக்கேன். யூ கேன் see that இது வந்து பிஃபோர் சூப்பர் அனுவேஷன் அண்ட் திஸ் இஸ் அன் ஆஃப்டர் சூப்பர் அனுவேஷன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், யூ கேன் see that வீக்லி சேலரி வந்து சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? வீக்லி வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் கம்மியாயிருக்கு. ஓகேவா? ஆப்வியஸ்லி நம்மளோட எல்லாரோட அல்டிமேட் எய்ம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கம்மியாக வந்து கட்டணுன்றது தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து இங்கே $19,074.79. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா $16,239.78. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக அப்படியே கம்மியாகுது. ஓகேவா? அரவுண்ட் $3,000 கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சூப்பர் அனுவேஷன்னால இந்த டேக்ஸ் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. அண்ட் யூ கேன் see that this project demonstrated how weekly earnings translate into annual taxable income and how the progressive Australian tax brackets determine each individual's income tax liabilities. By comparing annual income tax to the total annual withholding, the analysis revealed that the simulated group tends to receive modest tax refunds, indicating slight over withholding across the income range. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி வித்ஹோல்டிங் டேக்ஸையும் வந்து பேர் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி இன்கம் டேக்ஸும் பேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிஃபோர் டேக்ஸ் சூப்பர் அனுவேஷன் கான்ட்ரிபியூஷன் மூலமாக எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே வந்து லோவர் ஆனுவல் இன்கம் டேக்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கம்பேர்ட் டு இது இல்லாதப்போ. ஸோ சூப்பர் அனுவேஷன் டேக்ஸ்னால உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் இது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய வீடியோ தான். இஃப் யூ ஸ்டே திஸ் லாங்னா யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் டேட்டா, அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் டூ ஃபாலோ ஃபார் மோர் டேட்டா ரிலேட்டட் வீடியோஸ். தேங்க்யூ.